கனாலம்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோல உங்ககிட்ட எதை பத்தி பேச போறேன் அப்படிங்கறத நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் எங்க வீடியோஸை பார்க்க முடியும். சரி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்கும் கூட. கல்யாணம் அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம், லவ் மேரேஜா இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே 2 பேர் ஒரே குடும்பமா வாழறாங்க, ஒரே இடத்துல ஒன்னா வாழ போறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு உண்டான அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பீரியடு. அண்ட் அது மட்டும் இல்லாம அது ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியட். நிறைய சண்டைகள் வர்றதும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதும், ஒருத்தர் மேல ஒருத்தர் லைஃப் லாங் ஒரு வெறுப்போ இல்ல ஒரு கோவத்தையோ கேரி பண்ணி போறதுக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அமையறதும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளதான். ஸ்வீட் மெமரிஸ் அண்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ், அவங்க நம்ம மேல காட்டுற அந்த லவ்க்கு உண்டான எல்லா வகையான விஷயங்களையும் நம்ம பார்க்க போறதும் அந்த 1 இயர்க்குள்ளதான். சோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆஃப் மேரேஜ் சர்வைவல் கைட். அதாவது அந்த ஒரு வருஷத்தை நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்க, கல்யாணம் ஆகி அந்த 1 இயர், ஃபர்ஸ்ட் 1 இயரை நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்க, அது நீங்க நல்லபடியா கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாலே ரிமைனிங் வர எல்லா இயர்ஸுமே கடைசி வரைக்கும் நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். சரி, இந்த சர்வைவல் கைட்ல நான் உங்ககிட்ட 10 முக்கியமான டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். மறக்காம இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்துருங்க. நம்பர் 1 பாயிண்டா நான் உங்ககிட்ட சொல்றது கம்யூனிகேஷன் இஸ் த கீ. நமக்கு கல்யாணம் ஆகி அந்த ஒரு வருஷம் அப்படின்றது இருக்குல்ல, அதுல நாம ஸ்டார்டிங்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஹனிமூன் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 மந்த் இல்ல 3 மந்த்ஸ் வரைக்குமே கூட அந்த ஹனிமூன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ரொம்ப ஜாலியா அந்த டேஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ இது லவ் பண்றவங்களா இருந்தாலுமே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு நிறைய நிறைகளா பார்த்திருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ்லயுமே அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பழகி இருந்தாலும் இந்த கல்யாணம் ஒன்னா வாழறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நிறைய நிறைகளை மட்டுமே பார்த்திருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒன்னா வாழ ஆரம்பிக்கும் போதுதான் குறைகளையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல இப்ப எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் என்னோட பார்ட்னருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், மனைவி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொன்னா அதை நான் சொல்லாமலேயே அவர் தெரிஞ்சுக்கணும். நான் அப்செட்டா இருந்தா அவர் என்ன அவ அப்செட்டா இருக்கா, கோவமா இருக்கா, இல்ல அவளுக்கு இது பிடிக்கல, இது அவளுக்கு தேவைப்படல, இது அவ என்கிட்ட எதிர்பார்க்கிறா, இது எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லாமலேயே அவர் எதிர்பார்க்கணும்னு, அவரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. விச் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்க லவ்வே பண்ணியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாது, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே. அப்போ நாம நமக்கு இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு இந்த விஷயம் வேணும், நீ இப்படி பேசுன எனக்கு பிடிக்கல, நீ கோவப்பட்டது எனக்கு பிடிக்கல, எல்லாரும் முன்னாடியுமே நீ இந்த வார்த்தை சொன்னது எனக்கு பிடிக்கல, நீ என்னை இப்படி கூப்பிடுறது பிடிக்கல, இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன் நம்ம பிடிக்கலன்றத மட்டும் சொல்லணும் இல்லையா? பிடிக்கலன்றதை ஏன் சொல்லணும் அப்படின்னா, சண்டைகளையோ கோவத்தையோ அவாய்ட் பண்றதுக்காக. அப்போ நம்மளுக்கு பிடிக்கல, இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சா நம்ம பார்ட்னர் அதை அவாய்ட் பண்ணிக்க போறாங்க. அதே மாதிரிதான் பிடிக்குங்கிற விஷயத்தையும் நம்ம ஓப்பனா சொல்லணும். இப்ப எனக்கு இந்த பெர்ஃப்யூம் பிடிக்கும், இந்த பிராண்ட்ல எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், ட்ரெஸ்ஸஸ்ல எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இப்படி உட்கார்ந்துருக்க பிடிக்கும், இது சாப்பிட பிடிக்கும், இந்த மாதிரி பிடிக்கும்ன்றதையும் நாம அவங்க கிட்ட சொல்லணும். அதே மாதிரி
பார்ட்னர் கிட்ட நமக்கு என்னென்னலாம் பிடிக்கும், நம்மளுக்கு நிறைய பிடிச்சிருக்கோம்ல. ஒருத்தரை வந்து ரொம்ப பிடிக்காம நம்ம கல்யாணம் அப்படின்ற கமிட்மெண்ட்குள்ள போகவே முடியாது. ஸோ அதனால பார்ட்னர் கிட்ட அவங்க கிட்ட நம்மளுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றதையும் பிடிக்காது அப்படின்றதையும் ஓப்பனா 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அப்படி பண்ணிக்கும் போது நிறைய விஷயங்களை நம்ம சண்டையா மாறுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவாய்ட் பண்ண முடியும். நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நம்ம மேரேஜ் லைஃபை கொண்டு போக முடியும். என்ன விஷயம் நடந்தாலும் சரி, இது அவளுக்கு பிடிக்காது, சரி இது அவனுக்கு பிடிக்காது, இது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தானாவே அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வந்துடும். இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் விஷயங்களை நம்ம கிளாரிட்டியோட இருந்துக்கிட்டோம் அப்படின்னா. அடுத்தது 2வது டிப்பா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஓப்பனா நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. அதாவது ஓப்பனா ஷேர் பண்ணுங்க. எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, என்னோட பேஷன் இதுதான், நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறது நல்லது. அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆகி நீங்க அந்த ஃப்ரெஷ்ஷா உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ற அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க இது எல்லாமே கண்டிப்பா பேசிடணும். ஏன் இதை வந்து பேசணும், ஏன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பேசணும், நான் அவர் கூட எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், ஹாலிடேஸ் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்தெந்த பிளேசஸ் விசிட் பண்ணலான்னு இருக்கேன், ஃபினான்ஷியலாக என்னென்ன பிளானிங்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியலாக என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஃப்யூச்சரை பற்றின விஷயங்கள், அதில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத 2 பார்ட்னருமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ இந்த இயர்லி ஸ்டேஜ்ல தான் நமக்கு தலை தீபாவளி வரும், பொங்கல் வரும், எல்லா ஃபெஸ்டிவல்ஸுமே வரும். கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் கிறிஸ்மஸ் வரும், அண்ட் முஸ்லீம்ஸாக இருந்தால் அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் வரும். ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம், எங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி யார் யார் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம அந்த அந்த டைமில் நம்ம பேசிக்கணும். அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பேசிடணும். பேசும்போது ஃபர்தராக அந்தந்த டைமில் அந்தந்த ஃபங்க்ஷன் டைம்லையோ இந்த ஃபெஸ்டிவல் டைம்லையோ வர கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும், கிளாஷஸை அவாய்ட் பண்ண முடியும். அது மூலமாக வர சண்டைகளையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதுதான் அந்த 2வது டிப். 3வதா நான் சொல்ல போற டிப் என்ன அப்படின்னா, குவாலிட்டி டைம். டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல, இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயமாவும் இருக்கு, ப்ராப்ளமேட்டிக்கான விஷயமாவும் இருக்குன்னு சொல்லலாம். தூங்குறதுக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ட்னர் கூட பேசுறத விட நம்ம ஃபோன்ல ரீல்ஸை ஸ்க்ரால் பண்றதுல தான் நம்ம டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு ஒரு டைம் கிடைக்குது, ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது. 2 பேருமே ஒர்க்கிங், இல்ல ஒருத்தர் ஒர்க்கிங், ஹஸ்பண்ட் ஒர்க்கிங், ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்க, ஃபைன், எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம அந்த தூங்க போறதுக்குன்னு வர அந்த டைம் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் கேட்டா என்னோட மீ டைம்னு ஒண்ணு இருக்குல்ல, எனக்கான ஸ்பேஸ் ஒண்ணு இருக்கு, எனக்கான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க தூங்க போறதுக்காக வர உங்க பெட்ரூம்க்கு வர அந்த டைம் மீ டைம் கண்டிப்பா கிடையாது. அது உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் உங்க 2 பேருக்குமான ஒரு குவாலிட்டி டைம். அந்த குவாலிட்டி டைமை நீங்க நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு, அவங்க அன்னைக்கு ஃபுல்லா என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு ஷேர் பண்றதுக்கு, நல்ல விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு, இல்லை உங்களை ஹர்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு, நீங்க அவங்கள மிஸ் பண்ணீங்களா, அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, இல்லை அவங்க கிட்ட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களா நீங்க என்ன பாக்குறீங்க, இதெல்லாம் நீங்க நல்ல விதமாவே அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்குண்டான ஒரு குவாலிட்டியான டைம் தான் அது. அந்த குவாலிட்டி டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாம உங்க பார்ட்னர் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களோட ஸ்லீப்பும் பீஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க லைஃபுமே ஹாப்பியா இருக்கும். 4வதா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மணி மேட்டர்ஸ். மணி அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அந்த கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாசம் வந்து நமக்கு பெருசா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, அந்த கல்யாணம் ஆன புதுசுல நம்ம வந்து அந்த ஜோஷ்லயே வந்து இது வாங்கலாம், அது வாங்கலாம், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்கு, இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டே இருப்போம், ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்போம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 6 months இல்ல 1 year கூட ஆகலாம். அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் ஃபினான்ஷியலி நம்ம சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். எஸ்பெஷலி அதுக்குள்ள குழந்தை அப்படின்ற விஷயம் வந்துருச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்பவே ஹார்டா இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதனால கல்யாணம் முடிஞ்ச அந்த ஃபியூ மந்த்ஸ்லயே கொஞ்ச நாட்கள்லயே அது ரொம்ப சேஃபர் சைட். ஃபினான்ஷியல் விஷயங்களை வந்து நீங்க ஷெட்யூல் பண்ணணும். எப்படி ஷெட்யூல் பண்ணணும்னா, உன்னோட சேலரி இவ்வளோ, என்னோட சேலரி இவ்வளோ, உனக்கு கல்யாணத்துல இவ்வளோ கடன் இருக்கா, எனக்கு இருக்கா, லோன்ஸ் இருக்கா, இவ்வளோ போகுதா, அப்போ நம்மளுக்கு இவ்வளோ வருமா, நம்ம எப்படி ஃபேமிலியை மேனேஜ் பண்ண போறோம், அப்பா அம்மா கூட இருக்கிறதா இருந்தா அப்போ அவங்களுக்கான எமர்ஜென்சி நீட்ஸ்க்கு நம்ம எப்படி பண்ண போறோம், கிட்ஸ் எப்படி இது பண்ண போறோம், என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ண போறோம், மந்த்லி பட்ஜெட் நம்மளுக்கு என்னென்ன, மாசம் மாசம் நம்ம எதுக்காக செலவு பண்ண வேண்டியது வரும், திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க அந்த ஃபியூ டேஸ்லயே டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இல்லாம போகும். இதை பேஸ் பண்ணி இனி வர ஃபியூச்சர்ல வர டேஸும் மந்த்ஸும் இயர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா போகும். இந்த விஷயத்திலயுமே இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே தான், எஸ்பெஷலி இந்த ஃபினான்ஷியல் விஷயத்துல நீங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை இனி வர இயர்ஸ்ல நீங்க கொண்டு வர முடியும். நீங்க டேலண்டடா உங்க ஃபேமிலி லைஃபை ரன் பண்ண முடியும். ஃபிஃப்த்தா நான் சொல்ற விஷயம் என்னன்னா இன்டிமசி. இன்டிமசி அப்படின்றது தான் நம்ம நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இன்டிமசின்னா பிசிக்கல் இன்டிமசி, அதாவது செக்ஸ் மட்டும்தான் இன்டிமசி அப்படின்றது தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அது கிடையவே கிடையாது. சின்ன சின்ன ஜெஸ்டர்ஸ், சின்ன சின்ன டச் இருக்கலாம், ஒரு ஃபோர்ஹெட் கிஸ்ஸா கூட இருக்கலாம், அது எல்லாமே நமக்கு இன்டிமசி தான். நீங்க அவங்களுக்காக குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறது கூட இன்டிமசி தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு குறையாம பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் ஆன புதுசுல இது எல்லாமே நிறையவே இருக்கும், நிறையவே விஷயங்கள் இதுல இருக்கும். ஆனா போக போக தான் அது கம்மி ஆயிடும். நீங்க கல்யாணம் ஆன புதுசுல என்ன மாதிரி லெவல்ல நீங்க அதை கொண்டு போறீங்களோ அதையே த்ரூ அவுட் த லைஃப் நீங்க அதை கொண்டு போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. அது மட்டும்தான் உங்களோட மேரேஜ் லைஃபை ஒரு லவ் ஃபில்டா, அதாவது என்ன சொல்றது, லவ் நிறைஞ்ச ஒரு லைஃபா உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால இன்டிமசியை நீங்க எப்பவுமே கீப் அப் பண்ணுங்க. ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி, மேபி ஒரு நாள் நீங்க டயர்டா வரலாம், இல்ல அன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்கான டைம் இல்லாம போகலாம், அவங்க கிட்ட சொல்ல முடியாம போகலாம். அதனால அப்படிலாம் ஒரு நாள்னா எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். பட் எல்லா நாளுமே அப்படி, எல்லா நாளுமே நீங்க அவங்களுக்கான ஒரு இன்டிமசியான விஷயங்களை கொடுக்க முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல அப்செட் ஆகும். அவங்களுக்கு அந்த இடத்துல உங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி உங்க பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கும். சரி, நம்ம எப்பவுமே பிடிக்காத விஷயத்த பட்டுன்னு சொல்லிடுவோம், ஈஸியா சொல்லிடுவோம். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நீ இப்படி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா நீ இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, நீ எனக்கு வந்து உன்கிட்ட இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, என்னைக்காவது அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோமா, நம்ம பார்ட்னர் கிட்ட சில விஷயங்களை நம்ம ரசிச்சிருப்போம், அந்த ரசிச்ச விஷயங்களை சொல்லியிருக்கோமா, இது எல்லாமே ஒரு இன்டிமசியான விஷயங்கள் தான். இது எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது எல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முதல் வருஷம் மட்டும் இல்ல, இனி எத்தனை வருஷங்கள் இருந்தாலுமே உங்க மேரேஜ் லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியா போகும். ஆறாவதா நான் சொல்ற விஷயம் ஃபேமிலி அண்ட் இன்லாஸ். இந்த இடம் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். ஏன்னா நீங்களும் உங்க பார்ட்னரும் அப்படின்றத தாண்டி உங்க பார்ட்னரை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்த ஒரு விஷயம் இது. அவங்களோட பவுண்டரிஸ் என்ன, உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்றத 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணணும். பையனோட அம்மா அப்பாவா இருக்கலாம், பொண்ணோட அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸா கூட இருக்கலாம். அவங்க எந்த அளவுக்கு தலையிட போறாங்க, நீங்க அவங்கள எந்த அளவுக்கு, அதாவது ஹவ் ஆஃபன் நீங்க அவங்கள போய் விசிட் பண்ண போறீங்க, வீக்லி ஒன்ஸா, மந்த்லி ஒன்ஸா, இல்ல ஹவ் ஆஃபன் அவங்க இங்க வர போறாங்க, சேம் அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வர போறாங்களா, மந்த்லி ஒன்ஸ் வர போறாங்களா, இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நீங்க கல்யாணம் ஆன புதுசுலயே ரொம்ப சீக்கிரத்திலேயே நீங்க டிஸ்கஸ் பண்ணிடணும். அப்படியெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா
வெளியில இருந்து, அதாவது உங்க பார்ட்னரை தாண்டி வெளியில இருந்து யாருமே உள்ளுக்குள்ள வந்து உங்களுக்கு இடையில பிரச்சனைகளை உருவாக்கவும் முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அவங்க பெருசாக்கவும் முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீங்க 2 பேரும் மனசு திறந்து பேச ஆரம்பிச்சுக்கோங்க. எனக்கு என்ன விஷயம், கோவம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, நான் உன்கிட்ட ஷேர் பண்றேன், உன்கிட்ட சொல்றேன், நீ என்கிட்ட சொல்லு. ஏன்னா தாண்டி நீ உன் அப்பா அம்மா கிட்டயும் சொல்லாத. இது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. நீ உன் அப்பா அம்மா கிட்டயும் சொல்ல வேணாம், உன் கூட பிறந்தவங்க கிட்டயும் சொல்ல வேணாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீ சொல்ல வேணாம். என்கிட்ட சொல்லு. உனக்கு எல்லாமே நான் தான், இனி நான் தான் உன் கூட இருக்க போறேன், நாம பேசிக்கலாம் அப்படின்னு நீங்க ஓப்பனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கும் போது இந்த இன்லாஸ் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நடுவுல எந்த ப்ராப்ளம்ஸையும் கண்டிப்பா கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஸ்பேஸே அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இதுதான் அந்த 6வது பாயிண்ட். 7வதா வர்றது ஃபைட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற விஷயம்தான். சண்டை வரும்போது நமக்கு ஒரு நிதானம் அப்படிங்கிறது இருக்காது. கோவமா நம்மளுக்கு கோவத்துல நம்ம என்ன பண்றோம்னு தெரியல அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். பட் அந்த சொல்லிட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை யோசிக்கும் போது நம்ம பேசின வார்த்தைகளையோ இல்ல நம்ம பண்ண அதோட விளைவுகளையோ திரும்பலாம் நம்மளால எடுத்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து நீங்க ரிசால்வ் பண்ணவே முடியாத ஒரு இம்பாக்ட் அது வந்து கொடுத்துரும். ஸோ அதனால ஒரு சண்டை அப்படின்னு வரும்போதும் சண்டையிலையும் நீங்க நிதானமா என்ன சண்டை, அந்த சண்டையில என்ன பிரச்சனையை நீங்க பேசணுமோ அதை மட்டும்தான் நீங்க அட்ரஸ் பண்ணணுமே தவிர அதை தாண்டின விஷயங்களை எக்ஸ்ட்ராவா பேசுறது, அவங்க பாஸ்ட பேசுறது, இல்ல அவங்க கேரக்டரை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறது, உங்க ஃபேமிலியை ஹர்ட் பண்ணி பேசுறது, இல்ல அபியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்றது, இது எதையுமே நீங்க அங்க அந்த இடத்துல பண்ணவே கூடாது. உங்களுக்கு ஒரு சண்டை கண்டிப்பா வரும், வராமலாம் இருக்காது. எந்த அளவுக்கு சண்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல சமாதானமும் நீங்க ஆகிதான் ஆகணும். அப்படி அந்த மாதிரியான சண்டைகள் வரும்போது நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது அந்த சண்டைக்குண்டான என்ன காரணம், அந்த சண்டை எதனால வந்தது, அந்த ப்ராப்ளமை தான் நீங்க அட்ரஸ் பண்ணணுமே தவிர மற்ற விஷயங்களை கிடையாது அப்படின்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுதான் 7வது பாயிண்ட். 8வதா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே நீங்க 2 பேரும் ஒரு டீம், மற்ற விஷயங்களாலாம் இன்னொரு டீம், இவ்வளவுதான் மேட்ச். என்னன்னா பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க 2 பேரும் சேம் சைட் பிளேயர்ஸ். மற்ற எல்லா பீப்புளா இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், வேற விஷயங்களா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் விஷயங்களா இருக்கட்டும், உங்களை தாண்டி இருக்கிற எல்லாமே ஆப்போசிட் டீம் தான். ஸோ நீங்க ஒரு விஷயம் செய்யணும், எதுவுமே பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒண்ணு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நாமளும் நம்ம பார்ட்னரும் ஒரே டீம், அவ்வளவுதான். நம்மளுக்கு மற்றது எல்லாமே வேற டீம், அவங்க ஆப்போசிட் டீம் தான். ஸோ நம்ம ஒத்துமையா எப்படி போகணும், நம்ம ஒத்துமையா எப்படி ஒரு விஷயத்த செய்யணும், நாம ஒத்துமையா எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்தா ஹேண்டில் பண்ணணும், இதுதான் நீங்க யோசிக்கணுமே தவிர அவங்க வேற நான் வேற மாதிரி இருப்பேன், நீ வேற மாதிரி இருப்ப அப்படின்றது வந்து இந்த கல்யாணம் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்ல ஒர்க்கே ஆகாது. இதுதான் அந்த 8வது பாயிண்ட். 9வதா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ். நீங்க உங்களுக்கான விஷயங்கள், கெரியர், ஜாப், உங்களுக்கான ஃபேமிலி, டெய்லி ரொட்டீன் லைஃப் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான ரிலாக்ஸேஷன், உங்க 2 பேருக்கு உண்டான ஒரு எனர்ஜி வேணும், ஒரு பூஸ்ட் வேணும். உங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்கும்ல, உங்க பார்ட்னருக்கு உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த லவ் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். அது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா நீங்க த்ரூ அவுட் த லைஃப் கொண்டு போகணும் அப்படின்னா அப்பப்ப நீங்க வந்து ஃபன் அண்ட் அட்வென்ச்சர்ஸை நீங்க கன்சிடர் பண்ணணும். அது நீங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்கணும், ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணும், பட்ஜெட்டை பொறுத்து தான். ஆனா நீங்க அது பிளானிங்ஸ் மூலமா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, எங்க பிடிக்குமோ, எப்படி ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குமோ, அந்த டைம் உங்க பார்ட்னரோட எப்படி ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குமோ, இது எல்லாம் பிளான் பண்ணி உங்களுக்கான ஒரு டைம் வச்சுக்கோங்க. மற்றவங்க என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், மற்றவங்க என்ன மாதிரியான அட்வைஸ் வேணா கொடுக்கட்டும், என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் வேணும்னாலும் பண்ணட்டும், நீங்க 2 பேரும் உங்களுக்கான ஹாப்பினஸை ஃபைண்ட் பண்றதுல இந்த ஃபன்கான விஷயங்களை நீங்க
அந்த டைமையும் அதுக்கான மணியையும் நீங்கள் ஏர்ன் பண்ண கற்றுக்கோங்க, சேவ் பண்ண கற்றுக்கோங்க. நிறைய பிளேசஸை விசிட் பண்ணுங்க, ஒன்றா ஹாப்பியாக இருங்க, மெமரிஸ் கலெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டவுனாக ஒரு 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 ஸ்பேஸ் வரும்போது உங்கள் லைஃப்பில் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனோ இல்லை உங்கள் 2 பேருக்குள்ள கசப்பான ஒரு விஷயங்களோ வரும்போது, பிரிவோ இல்லை எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பு அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது, இந்த குட் மெமரிஸ், இந்த ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். எவ்வளோ அழகாக நம்ம 2 பேரும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அழகாலாம் இருந்திருக்கோம். கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், எடுத்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற எல்லாமே அந்த இடத்துல மறைஞ்சிரும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை ஃபன்னாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் பார்ட்னரோட சேர்ந்து நிறைய ஃபன் அண்ட் அட்வென்ச்சர்ஸான விஷயங்களை செய்யுங்க. மெமரிஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் 9வது பாயிண்ட். 10th அண்ட் ஃபைனலான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக இருந்தால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேயே வர டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸை உங்களுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபியரன்ஸ் எப்போவுமே இருக்கக்கூடாது. யாரையுமே கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நீ வந்து பஞ்சாயத்து பண்ண, நீ வந்து இதை சொல்லு, இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு, இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில் கேட்காதீங்க. சப்போஸ் உங்கள் 2 பேருக்குள்ள தீர்க்கவே முடியல, அதாவது ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தீர்க்கவே முடியல, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு, அந்த பிரச்சனையினால நீங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நான் சொல்றது வந்து மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் பேசியும் சால்வ் பண்ண முடியல, ப்ராப்ளம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா அப்ப நீங்க உங்களுக்கான நம்பிக்கையான ஒரு பர்சனை நீங்க வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம், அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். ஆனா அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, உங்க 2 பேரோட நலன்ல உண்மையிலேயே அக்கறை இருக்கிறவங்களா இருக்கணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நிஜமாவே உங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு வெல்விஷரா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பெஸ்டான ஆப்ஷன் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு தெரபிஸ்ட்டை நீங்க பார்க்கலாம், ஒரு கவுன்சிலரை நீங்க பார்த்து அட்வைஸ் எடுத்துக்கலாம். மேரேஜ் கவுன்சிலர்ஸ் இப்பெல்லாம் நிறையவே நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ ஆன்லைன்லேயே கூட உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு, எங்களால் 2 பேரால பேசி சால்வ் பண்ண முடியல, ஸோ என்ன பண்ணலான்னு எங்களுக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு உண்டான விஷயங்களை அவங்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப 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 உங்களுக்கு கன்வீனியன்ட்டான வேலையும் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக கொண்டு போக முடியும். இதுதான் அந்த 10வது பாயிண்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.